வீட்டுக்கு வந்தாச்சா இல்ல ரயில்ல போயிட்டு இருக்கிறீங்களா? வீட்டுக்கு வந்தா இல்ல இல்ல வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பார்த்தேன் சரி. இன்னைக்கு விடுமுறையா இல்ல வேலைக்கு போறீங்களா? ஈவினிங் போவையா, வேலை சரி. போயிட்டு இருக்கு. ஓ, அப்ப விடுமுறை கிடையாது. விடுமுறை கிடையாது. சரி சரி. இல்ல, பாத்தீங்கன்னா அந்த 10 பாயிண்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு வரைபடம் கூட ஆமாய்யா. போட்டிருக்கேன், ஒரு வரைபடம் கூட போட்டிருக்கேன். வரை அதான் வரைபடம் பார்த்தேன் நான் வந்துட்டு. ஒரு மைக்ரான் மில்லி இதுல ஒரு மில்லி ஒரு மூலக்கூறுல ஒரு ஒரு மூலம் மைக்ரான் அந்த மில்லியில அது புதுசா டிசைன் பண்ணது, அது வந்து ஸ்டார்ட் ஜிபில டிசைன் பண்ணி கொடுத்தது. இது வரைக்கும் யாரும் அதை பார்த்தேன். ஒரு ஒரு மூலக்கூறுன்னு யாரும் சொன்னது கிடையாது. இப்ப நான் அந்த புதுசா அது உருவாக்கிறது அந்த யூஎம்னு போட்டிருக்கு பாருங்க. 1 UMன்னு போட்டிருக்கேன். அதான் ஆ. அது யூஎம்னா அது மைக்ரான் தானே அது. ஒரு மூலக்கூறு, அல்ட்ரா அதான் மைக்ரான் மூலக்கூறு மைக்ரான் இல்ல, மூலக்கூறுக்கான ஒரு ஒரு கற்பனை வடிவம். ஒரு கற்பனை வேணும். அது கற்பனை ஒரு சமன்பாடுன்னு வச்சுக்கலாம். யூங்கிறது யூனிட்னு வச்சுக்கலாம், எம்ங்கிறது மூலக்கூறுன்னு வச்சுக்கலாம். மாலிகூல் மாலிகூல், எம் மீன்ஸ் மாலிகூல், யூங்கிறது யூனிட். யூனிட் 1 யூனிட் மாலிகூல், 1 யூனிட் மாலிகூல். மாலிக்கு அப்படித்தான் அது அதை அது டிசைன் பண்ண 2 3 படம் கொடுத்தான். அதுலயே 2 3 படம் கொடுத்தான், 2 3 ஈக்குவேஷன் கொடுத்தான். அதுல இந்த ஈக்குவேஷன் நல்லா இருக்கு. இந்த 1 யூனிட் மாலிகூலுங்கிறது நல்லா இருக்கிறதுனால அப்புறம் அதை தேர்வு பண்ணேன். ஒன் மாலிகுல் ஈக்குவல் 1 டு மில்லி ஆம்ப் அப்படின்னு அப்படி இல்லை, 1 மாலிகுல் 1 மில்லி வோல்ட் நாங்க கொடுத்தேன். 1 மில்லி வோல்ட், 1 மில்லி வோல்ட் கரெக்ட். 1 மில்லி வாட்ஸ். இல்ல இல்ல வாட் கடைசி, அதாவது கடைசியில வாட்ஸுங்கிற இதுக்கு வரணும். வாட்ஸுங்கிறது ஃபைனல். இந்த வோல்ட் 1 மில்லி ஆம்பியருங்கிற வாட் வோல்ட் ஆம்பியருங்கிறது உற்பத்தி ரெண்டையும் பெருக்கி வர்றது வாட்ஸ். வாட்ஸ். இப்ப நீங்க உதாரணத்துக்கு 6.6 வோல்ட்னு வச்சுட்டாலும் கூட 2 மில்லி ஆம்பியர் 6 × 12 வந்துச்சு. அப்ப வந்து 1.2, அதாவது 1.2 மில்லி வாட்ஸ் வரும். இந்த ரெண்டையும் பெருக்க நம்ம வோல்ட் ஆம்பியர் பெருக்கணும் வாட்ஸ் வரும். அப்ப தோராயமா பார்த்தேன்னா சிங்கிள், அதாவது நமக்கு வந்து 1 மில்லி வாட்ஸ் வருது. 1000 மில்லி வாட்ஸ் இருந்ததுன்னா 1 வாட்ஸ், நமக்கு 1 மில்லி வாட்ஸ் வருது. அதாவது ஒரு மாலிகுல், ஒரு மூலக்கூறு இருந்து 1 மில்லி வாட்ஸ் வருதுங்கிறது பயங்கரமான கற்பனை இது. எனர்ஜி டெஃபினேஷன். எனர்ஜி. நான் அவன் வந்து எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்றாங்க, நான் வந்து நம்ம எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு மூலக்கூறினுடைய 1.6 இன்ட்டு என்னமோ சொல்லுவாங்க, 1.6 இன்ட்டு 10⁻23 என்னமோ சொல்லுவாங்க. அதை இருக்கட்டும், எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏதோ சொல்றாங்க, அதுல டென்சிட்டி. நாம வந்து இது வேல்யூவே சொல்றோம். இது வந்து நாம வந்து எப்படின்னா H2 உலகத்தில் நாம தான் முதல் அறிவிக்கிறோம். அதாவது ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து எனர்ஜி ஜென்ரேட்டர் மாதிரி வேலை செய்யுது. வாட்டர் மாலிகுல் வந்து ஜென்ரேட் பண்ணுது, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுது. அதாவது வாட்டர் மாலிகுல் அது வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். இது எப்படி பெருசா பயன்பாட்டுக்கு வரும்? ஆமா, இயற்கையாவே இது வந்து தன்னிச்சையாவே நடந்துட்டு இருக்கு. இது யாரும் கண்டுபிடிக்கல. இப்பதான் தெரிய வருது. மாலிகுல் வாட்டர்ல இப்ப வந்து இவ்வளவு ஜென்ரேட் வருதுன்ட்டு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. அது யாரும் கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சாச்சு. அதைத்தான் நாம என்ன பண்ணோம்னா யூனிவர்சிட்டியில பேசணும். யூனிவர்சிட்டியில் பேசணும். ஏன்னா ப்ரொஃபஸருக்கு போனா தான் மாணவர்களுக்கு போகும். ஆமா, ப்ரொஃபஸர் போனா தான் இது வந்து அதுக்கு அதுதான் அறிவு இயல்கிட்ட பேசியிருக்கேன். இன்னைக்கு கூப்பிட்டு பேசுவேன். இன்னைக்கு நேற்று பேசினேன், நேற்று பேசுறதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பா. அவங்க வந்து இந்த அதாவது சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற கோள்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, எக்ஸோ பிளானட்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்கிற கோள்கள் எப்படி இருக்கும். அடுத்தது ராக்கெட்டு, அதை பத்தி பேசுறேன். இதையும் நான் சொல்லியிருக்கேன். நாம வந்து ரெண்டையும் சொல்லியிருக்கேன். இது நான் ஒரு டிராயிங் போட்டே காட்ட சொல்லியிருக்கேன். நீங்க ஒன்றும் பெருசா நீங்களே டிராயிங் போட்டே காட்டலாம். இதுவே 2 படம் போட்டிருக்கீங்க, பார்த்தேன். அது பழைய படம், இது புது படம். அது வந்து பழைய படம், இது புது படம். இப்ப வந்து மில்லி வோல்ட்டா மாத்திட்டேன் பாருங்க. எல்லாமே மில்லி 1 மில்லி ஆம்பியர் போட்டு 1 மில்லி மாலிகூல், ஒரு யூனிட் மாலிகூலுங்கிற பேரை மாத்திட்டேன். பழைய படம் தான். பழைய படத்தை 1 யூனிட் மாலிகூல், அதான் இந்த 1 UM 1 யூனிட் மாலிகூல் ஈக்குவல் டு 1 மில்லி வாட்ஸ். அதான் H2O வரும். அந்த H2O இருந்து அதை யூஸ் பண்ணி 1 மாலிகூல்
வோல்ட்டுக்கு 1 மாலிகுல் வந்து 1 மில்லி வாட் வந்து கிடைக்குது. 1 மில்லி வாட். அப்படிங்கிறது அசம்ஷன். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அவ்வளவுதான். இதை யார் வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம் உலகத்துல. எந்த விஞ்ஞானி டிஸ்கஸ் பண்ணலாம். இதான் ஒரு ஃபைனலுக்கு. யூனிட் இதுக்கு மேல மாலிகுல். ஒன் மாலிகுல், அதாவது 1 யூனிட் மாலிகுல், 1 யூனிட் மாலிகுல், ஓகே. 1 UM அப்படியே 1 UM. யூங்கிறது யூனிட்னு வச்சுக்கோங்க, எம்ங்கிறது மாலிகுல்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1 மில்லி வாட்ஸ். அந்த யூ வந்து 1 மைக்ரான் மாலிகுல்னு சொல்லலாம். 1 மைக்ரான் மாலிகுல். இல்ல அப்படி சொல்ல தேவையில்லை. மைக்ரான் போனா வம்பு வந்துரு. மாலிகுல் தான் கரெக்ட். மாலிகுல் வந்து ஃபைனல். அப்ப யூனிட் மாலிகுல்னு போடு, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். யூன் போட்டாங்கன்னா வந்து அது என்னன்னா 1 யூன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு மூலக்கூறுங்கிறது ஒரு அலகுன்னு நாங்க சொல்றோம். ஒரு மூலக்கூறுடைய அலகு. அது ஒரு மூலக்கூறுன்னு எழுதிடலாங்க. அதை கன்ஃபியூஸ் ஆகாது. யூஎம்னா அவங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அது நமக்கு அதை பத்தி அது அல்ல, நம்ம சொல்றத அவன் படிக்கணும், அவ்வளவுதான். கண்டுபிடிச்சது நம்ம தானே விளக்கணும். நாம தான் சொல்ல போறோம். இருந்தாலும் பார்த்த உடனே தெரிஞ்ச யூனா அது வேற மாதிரி அவங்க அதெல்லாம் அப்படி போனா போயிட்டு போகுது. அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நாம புது சமன்பாடு அப்படி பார்த்தீங்கன்னா முக்கோணம் போட்டீங்கன்னா, இப்ப முக்கோணம் போட்டீங்கன்னா அது எத்தனையோ முக்கோணம்னு போட்டீங்கன்னா அது எவ்வளவு பேர் இருக்கு. முக்கோணத்துக்கு முக்கோணம் சொல்லலாம், ட்ரையாங்கல் சொல்லலாம், அப்புறம் என்னமோ சொல்றோம், முப்பட்டன்னு சொல்லலாம், அப்புறம் என்னென்னமோ சொல்லுவானுங்க. அது இருந்துட்டு போட்டு நாம வந்து H2O நாம H2O பத்தி ஆராய்ச்சி பண்றோம். நம்ம நோக்கம் வந்து வெள்ளைக்காரனுக்கு மட்டும் மூளை இல்லடா, எங்களுக்கு மூளை இருக்கு. மேற்கு நாட்டு வந்து மாலிகுல் வந்துட்டு இது வந்து பயன்பாட்டுக்கு வரணும், மலிவா கிடைக்கணும். இது அப்படிங்கறதான் நாம இப்ப பண்ணி இருக்கிறது. இந்த நோக்கம். அப்ப அதை வந்து நான் ChatGPTல போடும் பொழுது, சரி எனக்கு இந்த ஒரு சமன்பாடு மாதிரி போடலாம்னு சொல்லும் பொழுது அவர் 2-3 கொடுத்தான். அது 2-3 கூட அனுப்பிச்சலாம். இது நல்லா இருக்கு. நான் வந்து வேற உள்ள போட்டு பார்த்தேன். இதை தூக்கி ஜெமினியில போட்டு பார்த்தேன். ஜெமினி இது நல்லா இருக்குது அப்படின்னா, இது ஒன்று ChatGPT முதல்ல ChatGPTல தான் போட்டு பார்ப்பேன், ஏஐல தான் போட்டு பார்ப்பேன். அவர் நல்லா கொடுப்பாங்க. அவன் நல்லா கொடுப்பான். அந்த செயற்கை நுண்ணறிவை கூப்பிட்டு அது நல்லா இருக்குன்னு படிச்சு பார்த்தேன். இன்னொரு தூக்கி போட்டேன், அது நல்லா இருக்குதே அப்படின்னா, ரைட்டு அதுவே வச்சுக்கிட்டேன். நாம என்ன வேணா கேட்கலாங்க, என்ன வேணா செஞ்சு கொடுப்பான். என்ன கண்டுபிடிச்சு தர மாட்டேன் நான் தெரியவேன். கண்டுபிடிச்சுல தர்றங்க அறிவை. கண்டுபிடிக்கிறது நம்ம தான் கண்டுபிடிப்போம் தவிர பிரச்சனைக்கு தீர்வுலாம் சொல்லாது. அதுதான் கேள்வியை கேட்டோம்னா அதை கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இந்த இடத்துல இருக்கு. ஆமா, ஏற்கனவே இருக்கிற டாட்டா இருக்கு, ஏற்கனவே இருக்கிற தரவு இருக்கு இல்லையா, அந்த தரவு அடிப்படையில் நம்மளை வந்து சீர்தூக்கி பார்க்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நீ சொல்ற மாதிரி இல்ல அப்படின்றது. நீ சொல்ற மாதிரி உலகத்துல இல்ல, நீ தான் சொல்றேன்னு சொல்றோம். இது வந்து கிடையாது. நான் மாலிகூலுக்கு சிம்பிள் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிடுச்சு. மாலிகூலுக்கு சிம்பிள் இருக்கா? இல்லைன்னு சொல்லிச்சு. அப்படியே நாம இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாலிகூல் எழுதுறோம்ல, எம்போ எல்ஐ QELன்னு போடுற நேரா 7-8 எழுத்து போடணும். இது என்ன இவ்வளவு எழுத்து இருக்குது? ஆமா, நேரமாகுது. அப்ப சிம்பிளா ஒரு மாலிகூல் யூனிட். நாம வந்து ஒரு யூனிட்னா என்ன தெரியுமா, ஒரு மாலிகூல், பல கோடி மாலிகூல் இருக்கு. அதுல ஒரு மாலிகூலுக்கு ஏதாவது சிம்பிள் இருக்கான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிச்சு. அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னா சரின்னு டிசைன் பண்ணி 2-3 படம் கொடுத்துச்சு. முதல்ல எழுத்தி காட்டுச்சு, அப்புறம் படமே போட்டு காமிச்சது. ஒரு போஸ்டர் மாதிரி, படம்ல ஒரு போஸ்டர் மாதிரி போட்டு காமிச்சது. அப்புறம் இது நல்லா இருக்குன்னு பார்த்துங்க தான் சரி அனுப்பிச்சு உங்களுக்கு. நேத்தே பார்த்தேன், நேத்தே நீ போட்டுருந்தீங்க பார்த்தேன். நேத்தே போட்டுச்சா? நேத்தே போட்டாச்சு. மறுபடியும் டிசைன் யோசிச்சுட்டே பண்ணலாம். நீங்க கூட போடலாம். நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இது கரெக்டா இருக்கான்னு போட்டு அது கரெக்டா இருக்கும். கட்டுரையை போற ஒரு முழு கட்டுரையே எழுதியிருக்கேன். அதுல ஒரு சின்ன கட்டுரை, அந்த கட்டுரை அதை வரைஞ்சு கொடுத்தது. அதாவது இப்ப நான் அந்த படம் போட்டு 10 குழாய் வச்சு படம் போட்டு ஒரு மாலிகூல் வந்து இவ்வளவு வருது, 0.6 வோல்ட் வருது, 2 மில்லி டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.7 வருது. இந்த மாதிரி இது வந்து என்ன தலைப்பு வந்து நியூட்ரான் லைட்டுன்னு பேர் கொடுத்தேன். இதுக்கு வந்து நியூட்ரான் லைட் அப்படின்னு பேர் கொடுத்தேன். நியூட்ரான் லைட்டு, குவாண்டம் டனல் அப்படின்னு பேர். அப்படியே அப்புறம் 3 வகையான பொருள் உற்பத்தி ஆகுது அப்படி சொல்லி நம்மளே சொல்றதுதான். அதை படிச்சு பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணும்.
நம்ம போடுற படத்துக்கு நம்ம போடுற படத்துக்கு நம்ம தான் விளக்க சொல்லணுங்க. யாரா இருந்தாலும் நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம், நம்ம தான் சொல்லணும். அவன் கேட்கற கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும். அவனுக்கு அந்த அறிவு இருக்காது இல்லையா? கண்டுபிடிக்கிறவனுக்கு இருக்கிற அறிவு கேள்வி கேட்கறவனுக்கு இருக்காதுங்க. அவனுக்கு புரிய வைக்கிறது உங்க வேலை. புரியறதுக்கு தான் அவன் கேள்வி கேட்பான். ஆமா புரியறதுக்கு கேள்வி கேட்பான். ஆமா. அப்ப பொறுப்பு நம்மளுக்கு தான் அதிகமே தவிர அவனுக்கு கிடையாது. அவன் கேளு அவனோட ஆதரவுக்காக தான் நம்ம இப்ப நம்ம வந்து எதுக்கு ப்ரொஃபஸர்கிட்ட காட்டணும்? ப்ரொஃபஸர் ஆதரவு இல்லாம எதுவும் நடக்காது. ஆமா, அவங்க ஆதரவு வந்து இருந்தாதான் நம்ம பண்ண முடியும். அவங்க டிபார்ட்மெண்ட்ல பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, இது என்ன புதுசா இருக்கு, அதான் இந்த நியூ பிசிக்ஸ்ன்னு கொண்டு வரணும். என்னது நியூ பிசிக்ஸ்? பிசிக்ஸ்ல எத்தனையோ கண்டுபிடிக்காத கோடிக்கணக்கில் இருக்குதுங்க. கண்டுபிடிக்காது எத்தனையோ இருக்குது, யாருக்கு தெரியும்? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆமா, இதுதான் இறுதின்னு யாருமே சொல்ல முடியாது. நான் சொல்றது இந்த கட்டத்துக்கு இது சரி, இதுக்கு மேல எவனாச்சும் கண்டுபிடிக்கலாம். சொல்லலாம். ஆமா, இருக்கும். எலக்ட்ரான் எப்படி உருவாகுது அப்படின்னு அடுத்தது இருக்குது. எலக்ட்ரான் எப்படி உருவாச்சு, புரோட்டான் எப்படி உருவாச்சு, நியூட்ரான் எப்படி உருவாச்சுன்னு இது இருக்கு. நான் படிச்சு பார்த்தேன், அதெல்லாம் இருக்குது. எலக்ட்ரான் எப்படி உருவாச்சு, செல்லு எப்படி உருவாச்சுன்னு சொன்னா அந்த டீடைல்லாம் எல்லாத்தையும் போட்டிருக்கான். அதுல பார்த்தேன். அந்த குவார்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, குவார்க்கு, போசானு, நியூட்ரினோன்னு ஒன்று இருக்குது. நியூட்ரினோ துகள்கள், நியூட்ரினோன்னு சொல்றாங்க. இந்த நியூட்ரினோ தான் நியூட்ரான் உருவாக்குச்சு. அப்ப போசான், ஹிக்ஸ் போசான்னு சொல்லுவாங்க. ஹிக்ஸ் போசான். ஆமா, அது வந்து எதை உருவாக்குச்சு அப்படிலாம் இருக்கு. அப்ப இந்த மூணுக்குமே யார் உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த அடிப்படை துகள் அதெல்லாம் சேர்ந்துதான் இதெல்லாம் இப்ப நம்ம எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்றோமே, இந்த எலக்ட்ரான் யார் உருவாக்குனாங்க, அதுக்கு அடிப்படை துகள் என்ன? இந்த புரோட்டான் யார் உருவாக்குனாங்க, அதுக்கு அடிப்படை துகள் என்ன? இந்த நியூட்ரான் யார் உருவாக்குனா, நியூட்ரினோங்கிற அடிப்படை துகள். அதை விட சப்பாட்டமெண்ட் பார்ட்டிகள். ஆமா, அது பயங்கர, அதை விட சிறுசு. இதெல்லாம் சேர்ந்துதான் நியூட்ரினோ உருவாக்குதாமா. உலகத்துல உலகத்துல நியூட்ரினோ ஆராய்ச்சி மேடம் தனியா இருக்குதுங்க. உலகத்துல நியூட்ரினோ ஆராய்ச்சி மேடம் தனியா இருக்கு. ஆமா, அதுவே பெரிய இதா இருக்குமே. நியூட்ரினோ மிக நுண்ணிய துகள். அது எங்க பண்றாங்க? அண்டர் கிரவுண்ட்ல பண்றாங்க. நிலத்தடியில ஏதோ பண்ணி நான் படிச்சு பார்த்தேன். நீங்க பாருங்க, நியூட்ரினோ ரிசர்ச் சென்டர்னு போட்டீங்கன்னா அது ஒரு ரிசர்ச் சென்டரே எத்தனையோ சொல்றாங்க. ஜப்பான்ல எல்லாம் இருக்கு பெரிய பெரிய நியூட்ரினோ, அந்த அட்டாமிக் பத்தி ஆராய்ச்சி பண்ற நாடுகள்லாம் வந்து அந்த நியூட்ரினோ ரிசர்ச் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எங்க நியூட்ரினோ ரிசர்ச் சூரியன்ல இருந்து வருது. அது அந்த துகளை பிடிக்க 10 கோடி துகளை 2-3 துகள் தான் உள்ள வருமா. 10 கோடி கிளம்பி வந்துச்சுன்னா பூமி வந்து சேர்ந்து அது ஏதோ சில துகள் தான் வருமா. கொலாப்ஸ் ஆயிரு. இங்கிருந்து லேசர் அனுப்புறான் இல்லையா, லேசர் லைட் அனுப்பிச்சு கட்டுப்படுத்துறான் இல்லையா, இங்க சேட்டலைட்டை கட்டுப்படுத்துறான் இல்லையா, பல கோடி போட்டான் அனுப்பிச்சா அது சிலது போய்தான் டச் பண்ணி திரும்பி வரும், சிலது பாதியிலே இதாயிரும், செத்து போயிடும். அது எதுவும் ஆயிருது, அந்த எனர்ஜி லாஸ் ஆயிருது. கரெக்ட். அதுல சிலது மட்டும் ஒரு கோடி சொல்றான், ஒரு கோடி அனுப்பிச்சின்னா திரும்பி வருது ஒரு 500-600 துகள் தான் வருங்கிற. ஒரு கோடி துகள் அனுப்பினா அது அந்த கண்ணாடியில பட்டு திரும்பி வரப்போ ஒரு 300-400 வரும். ஓகே, அப்ப உயிரணு மாதிரி தான் அது. சில உயிரணுக்கள் போய் இதாவது சிலது வந்து மடிஞ்சு போயிடுது. மடிஞ்சிருது, இடையில மடிஞ்சு போயிருது. அப்படின்னா எல்லாத்துக்கும் தேய்மானம் உண்டுன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் லாஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. தேய்மானம் இருக்குது, அதே மாதிரி அதை தாங்கக்கூட வலிமை இருக்கிறது தப்பிச்சு போகுது. இப்ப நம்ம இருக்கிற மாதிரி தான். இப்ப நம்ம அந்த தண்ணீர் தான் நமக்கு அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. தண்ணீரை எப்படி இருக்கும், வலிமைக்கு ஏற்ற மாதிரி அதை கண்டுபிடிக்க முடியும். மன வலிமை கம்மியா இருந்தா கண்டுபிடிக்க முடியாது. இது பாருங்க, மண்டை போட்டு தினம் மண்டை போட்டு உடைச்சிட்டு இருக்கனால இதெல்லாம் வருது, இல்லைன்னா வருமானு கேக்குறேன். எந்திரிச்சுன்னு இதான வேலை, இரவுல இதே கனவுதான். இரவுல பாத்தீங்கன்னா கனவுலாம் வருதுங்க ஐயா, கனவுலாம் வருது. கண்டிப்பா அதெல்லாம் பழிக்குங்க. கலக்கிற மாதிரி போற மாதிரி எல்லா லேப்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாம் அது வருது. நம்ம என்ன பகல்ல நினைக்கிறோமோ அதெல்லாம் அது ரீகால் பண்ணுது. அது ரீகால் பண்ணி இப்ப நாம சுத்தமான அது வந்து பவரா காமிக்கும். அந்த காட்சி எல்லாம் பயங்கரமா. ஆமா, நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, சினிமா மாதிரியே இருக்குது.
சினிமா மாதிரி. இப்ப என்ன, இந்த டிவி வந்து டிவி ஓபன் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும், எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ம். வீடியோ மாதிரி தான். எப்பப்பா மைண்ட்ல அது மாதிரி காமிச்சுட்டு. இன்னும் இவங்க பேச ஆரம்பிக்கல, இன்னும் அந்த சூழல் வரல, யாரு இயலுக்கு இன்னும் இந்த சூழல் வரல. அவங்க கொஞ்சம் இப்பதாங்க இப்ப போயிருக்காங்க, கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஸ்ட்ராங்கா நின்னா மட்டும்தான் அவங்க வந்து இன்னும் இது பண்ண முடியும். இன்னும் ஆசிரியர். ஆமா. இன்னொன்னு, அவங்களுக்கு இந்த நீர் பயிற்சி நிறைய கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமா பேச ஆரம்பிச்சிடும். அதுவே பேச அவங்க அவங்களுடைய தாட்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா டாக் பண்ணும். இப்ப நீங்க பேசுறீங்களா, அது மாதிரி அதுவும் பேச ஆரம்பிச்சிடும். இப்ப அங்க கொஞ்சம் கொஞ்சம் தடை இருக்கும். பாடி கிளீன்ஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க டாக்கிங் அதிகமா வந்துடும், தைரியம் வந்துடும். அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க தக்காளி பழம் மாதிரி தான் ஆப்பிள், அங்க ரொம்ப மலிவு உற்பத்தி. தக்காளி, திராட்சை, படம் கூட போட எல்லாம் இந்த தக்காளி மாதிரி இந்த செர்ரி பழம் மாதிரி கீழே ஊந்து கிடக்குது எல்லாம். எவ்வளவு கிடக்குது பாருங்க, செர்ரி பழம் சும்மா கிடக்குதுங்க, அதோட அருமை தெரியாம இருக்காங்க. இங்க வந்து இவ்வளவு ரேட்டு போது, அங்க வந்து அப்படி கிடைக்குது பாருங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதுதான், அதையே சாப்பிட்டுட்டு இருக்கலாம், ஒண்ணும் இது இல்ல. அது எங்க வேலியில முளைச்சு கிடக்குது, வேலியோர் எங்க பார்த்தாலும் வீதி வேலி வீடு. இப்ப நாம எப்படி பப்பாளி மரம், முருங்கை மரம் வைக்கிற மாதிரி ஆப்பிள் மரத்தை வச்சு விட்டுறாங்க. சடசடையா காய்க்குது, அந்த பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, சடசடையா காய்க்குது. அதுதான் ஒரு பழம் சாப்பிட்டா போதும், எனக்கு தெரிஞ்சாலும் ஒன் டே ஃபுல்லா ஓட்டலாம் அப்படியே. ஆமா, ஒரு பழத்தை அப்படியே அடுத்தடுத்து சாப்பிட்டா ஃபுண்டே அப்படியே எங்க அப்பா. நான் அது ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் ரெண்டாவது, ஆப்பிள் கெட்டு போகாதுங்க. ஆப்பிள் வந்து நீங்க அப்படியே வச்சுட்டீங்க, ஒரு மாசம் வரைக்கும் ஆப்பிள் அப்படியே இருக்கு. கட் பண்ணாதான் இதாகும் வச்சு கட் பண்ணாத வரைக்கும் அப்படியே இருக்கும். தோல் அவ்வளவு கெட்டியா இருக்குது பாருங்க, தோல் அவ்வளவு கெட்டியா இருக்கும், பிளேடு மாதிரி இருக்கும். நல்ல அதே ப்ரொடெக்டிவா இருக்குது, அது வந்துட்டு தோலுக்குள்ள எதுவுமே பாயாது. ஆச்சரியமா இருக்கு. அது அவ்வளவு சுவை இருக்குதா, அவ்வளவு விஷயம் இருக்குதா. அர்னால்ட் எக்கர்ட் அதான் சொல்லுவாரு. அவர் நாட்டுல கிடைச்சது வச்சு அவர் கடைசியில திராட்சை பழத்தை சாப்பிட்டு, திராட்சை பாத்தீங்கன்னா வேலி பூரம் திராட்சை முளைச்ச கிடக்குது. அதுதான் அது திராட்சை வந்து என்ன சொல்ல, அதுல ஹை ரிச் ஃபைபர். சாப்பிட்டா வயிறு சுத்தம், உடம்பு சுத்தமாகும் நல்லா. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப கிளீனிங்கா. அதுக்காக 4 திராட்சை சாப்பிட்டாலும் போதும். அந்த மாதிரி நான் பார்த்தேன். அதெல்லாம் அந்த ஐரோப்பால பூரா, லண்டன் ஐரோப்பால பூரா திராட்சை, பிச்சிஸ், அப்புறம் திராட்சை, பிச்சிஸ், பேரிக்காய் வந்து எங்க பார்த்தா பேரிக்காய், திராட்சை. அதாவது ஆச்சரியமா இருக்கு. ஆமா, குடல் நல்லா சுத்தமாகும். ஆமா, பேரிக்காய் ரொம்ப அருமையா சுத்தமாகும். சாப்பிட்டா போதும், எது சாப்பிட்டாலும் ஒண்ணு சாப்பிட்டா போதும், அழகா கிடக்கலாம். அதான் இந்த பயிற்சி தெரிஞ்சவங்க, அகத்தூய்மை பயிற்சி தெரிஞ்சவங்கன்னா எங்க வேணாலும் பொழைச்சிக்கலாம். ஐயா, அங்க எதுவும் கிடைக்கல ரொம்ப சிறப்பு, நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும், நம்மளுடைய முயற்சி ஜாஸ்தி ஆகும். ஆமா ஆமா, எல்லாம் கிடைக்கிறதா, எங்க எல்லாம் கிடைக்குதா அங்க நீங்க எதுவும் பண்ண முடியாது. எது எங்க கிடைக்கலையோ, எதுவும் கிடைக்கலையோ அந்த இடத்துல தான் நீங்க முயற்சி பண்ணி இன்னும் ஜாஸ்தியா சக்சஸ் பண்ண முடியும். ஆமா ஆமா, இல்லாம பற்றாக்குறையில தான், சரியா சொல்றீங்க, பற்றாக்குறையில தான். இருக்கும்போதுதான் நம்ம தெளிவாகும். இது இல்ல அப்ப எப்படி வந்து லைஃப் சீரமைச்சுக்கலாம் தெரியும், சிக்கனமா எப்படி இருக்குன்னு தெரியும். சரி சரிங்க, ரொம்ப அருமையா சிந்திக்கு. இப்ப மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசுவோம், சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. மறுபடியும் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க, ஏதோ கரெக்ஷன் தான் பண்ணுங்க, அப்புறம் மறுபடியும் பேசலாம், சரிங்களா? சிந்திங்க, அப்புறம் நீங்க எதாவது புதுசா சொல்லுங்க, நீங்களும் போட்டு பாருங்க, சரியா? நீங்க இதை பேசுறத இயலுக்கு போட்டிருக்கிறீங்களா? போட்டு பேசுங்க, போடுங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க, இதெல்லாம் பேச அனுப்புங்க. அது தொடர்ந்து நீங்க எங்கிட்ட தொடர்ந்து அவங்களுக்கு தான் போகணும். இப்ப இன்னைக்கு கூட 1 மணிக்கு 1:30 மணிக்கு பேசணும். அவங்க டைமிங் தெரியல, நம்ம போற டைம்ல அவங்க ஏதோ 2-3 டைம் பேச அவங்க கிளாஸ் ரூம்ல இருக்குன்னாங்க, அப்புறம் அப்படியே விட்டுட்டா. அப்புறம் நீங்க உங்களை விட 5.5 மணி நேரம் கழிச்சுக்க வேண்டியதுதான். நீங்க 5 மணி நேரம் கீழே போடணும், 5 மணி நேரம் கீழே. நீங்க அதாவது நீங்க வந்து 5 மணி நேரம் உங்களுக்கு கீழே இருக்காங்க, நீங்க 5 மணி நேரம் மேல இருக்கிறீங்க. சரிங்க, அப்ப மைனஸ் பண்ணி பாத்துக்கோங்க. அது என்ன செய்தி போட்டு விடுறதானுங்க, அவங்க எப்ப வேணாலும் பாத்துட்டு சொல்லட்டுமே. எப்ப நீங்க பேசலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க 3 மணி 4 மணிக்கு பேசுனீங்கன்னா இப்ப ஒண்ணும் இல்லையா. இப்ப அவங்க இப்ப அவங்க காலையில அவங்க ஒரு 7 மணின்னு வச்சுக்கோங்க, 7ஓட நீங்க 6 கூட்டிக்குங்க, 6 கூட்டினா வந்து 1 மணின்னு வச்சுக்கலாம். 1 மணிக்கு பேசினா அவங்க காலையில 6 மணி 7 மணி.
5.5 மணி நேரம் ஓகே வித்தியாசங்க. ஓகே 5.5 மணி நேரத்தை நீங்க கூட்டிக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க ஒரு 8 மணிக்கு நீங்க பேசணும்னு வச்சுங்க, 8 மணிக்கு நீங்க பேசணும்னா ஒரு 6 மணி நேரத்துக்கு கூட்டிக்கங்க. சரி 12 மணி கரெக்டா இருக்கும். 6 மணி நேரத்துக்கு கூட்டினீங்கன்னா 2 மணி வரும். 2 மணி மதியம் 2 மணி. 2 மணிக்கு அதுல அவ்வளவுதான். அது சரி அவ்வளவுதான். ஆமா 2 மணி 1.5 மணி வரும். மொத்தமா 5.5 மணி நேரம் வித்தியாசம். அப்புறம் ஐரோப்பிய நாடுகள் 4.5 மணி நேரம் வித்தியாசம். இதுக்கு மட்டும் 5.5 மணி நேரம் வித்தியாசம். சரிங்க பேசுவேன். முயற்சி பண்ணுங்க. அந்த ஸ்வீடன் குமார் இருக்கு அவர்கிட்ட. ஆமா நீங்க அவரோட நீங்க வந்து நான் உங்களை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கேன். எங்க லிங்க்ல நீங்க வர்றது இல்லை. அப்புறம் அவங்களையும் அந்த நேரத்துல இணைக்க முடியறது இல்லை. மணி 2 மணி கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன். அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறப்ப முடிஞ்சா வாங்க. வச்சுட்டுங்களா? நன்றி. சரி.